الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه وقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا فرق بين عربي ولا أعجمي ولا أبيض ولا أسود إلا بالتقوى. أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரக்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஜாஹிலியத்துடைய காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய காலம் அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் என்று பாவமான செயல்கள் மக்களிடத்தில் தலையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இந்த கட்டத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சீர்திருத்த, அவர்களை நேரான வழியில் கொண்டு செல்ல ஒரு நபியாக, ரசூலாக அவர்களுக்கு அனுப்பி வைத்தான். ஜாஹிலத்துடைய கால மக்கள் சிறியொரு பிரச்சனை, சிறியொரு சண்டை, ஆனால் பல நூற்றாண்டுகளாக சண்டையிடுவார்கள், பகைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கு இன்னொருவரோடு சண்டை வந்தான், அவர் சொல்வான், உன்னை கொலை செய்து உனது மண்டையோட்டில் மது அருந்தாமல் நான் ஓய மாட்டேன். சொன்னதை அவர் செய்தும் காண்பிப்பார், அதை பெருமையாக சொல்லி திரிவார். அவருடைய வம்சாவளிகள், அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எனது தந்தை இப்படி, எனது பாட்டன் இப்படி என்று பெருமை பேசுவார்கள். இப்படியான ஒரு காலத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை சீர்திருத்தம் செய்தார்கள், மனித புனிதர்களாக மாற்றினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டு விட்டார்கள். அந்த மக்களை சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, பயபக்தியுடையவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுக்கிறான், அவர்களை நான் பொருந்து கொண்டு விட்டேன், அவர்களும் என்னை பொருந்து கொண்டு விட்டார்கள். ஒரு சாலிஹான அடியானுக்கு, அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட், ஆக உயர்ந்த அந்தஸ்து இதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சிலருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு முன்னுதாரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஞாபகப்படுத்துவது வழக்கம். மோட்டிவேஷன் ஸ்பீச்களில் பில்கேட்ஸுடைய வாழ்க்கை வரலாறு, எலான் மஸ்குடைய வாழ்க்கை வரலாறு, அம்பானியுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் ஞாபகப்படுத்துவார்கள். இவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்ற பாடத்தை கற்பிப்பார்கள். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் உலகத்திலும்
ஆகிரத்திலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால், உலகத்தில் நேரான வழியில் பயணம் செய்து மர்மையில் வெற்றியாளர்களில் ஒருவனாக ஆக வேண்டும் என்றால், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து படிப்பினை பெற்று அவர்கள் சென்ற வழியில், அவர்கள் பயணம் செய்த வழியில் நாம் பயணம் செய்தால்தான் அது சாத்தியமாகும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அதனாலதான் ஹயாத்துல் சஹாபா, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தனி புத்தகங்களாக, கிதாப்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து நீங்கள் பல பாடங்கள், படிப்பினைகள் பெற்றுக் கொள்ளுங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த வகையில் சஹாபாக்களில் அதிகம் பேசப்படாத, அதிகம் ஞாபகம் செய்யப்படாத மிக முக்கியமான ஒரு சஹாபிதான் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடியவர்களில் அநேகமானவர்கள் முதல் முறையாக இந்த பெயரை கேட்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு சஹாபி, ஏழ்மையான ஒரு சஹாபி, பார்க்க அலங்கோலமானவர். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கான வஜ்ஹுஹு தமீமா, அவருடைய முகம் பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருக்கும், ஆக அசிங்கமானவர். வகான மஅதூமல் ஹால், அவரை யாருமே தேட மாட்டார்கள். சமூகத்தில் ஆக பின்தங்கியவர், யாருக்கும் அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அல்ல. அவருக்கு குடும்பத்தினர்கள் இல்லை, பெற்றோர்களோ மனைவி மக்களோ உறவினர்கள் யாருமே அவருக்கு இல்லை. அவர் அணியக்கூடிய ஆடை இத்து போன ஆடைகள், பிச்சைக்காரனை போன்ற ஆடைகள் தான் அவர் அணிவார். அந்த அளவுக்கு ஏழ்மை. அவர் செருப்பு அணிய மாட்டார், செருப்பு வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை. அல் மஸ்ஜிது மன்சிலு, மஸ்ஜிது தான் அவருடைய வீடு, மஸ்ஜிதில் தான் அவர் தங்குவார், மஸ்ஜிதில் தான் அவர் உறங்குவார், மஸ்ஜிதிலேயே தான் அதிக நேரங்களை அவர் கழிப்பார். வல் அர்து ஃபிராஷு, நிலம் தான் அவருடைய படுக்கை, நிலத்தில் படுப்பார். அவருடைய தலையணை அவருடைய 2 கைகளாக இருக்கும். அவருடைய 2 கைகளை கன்னத்தில் வைத்துதான் உறங்குவார். வீடு இல்லை, அணிவதற்கு சரியான ஆடைகள் இல்லை, செருப்பில்லை, படுப்பதற்கு ஒரு பாய் கூட இல்லை, ஒரு தலையணை கூட இல்லை. மிக ஏழ்மையான ஒரு சஹாபி, பார்ப்பதற்கு மிக அசிங்கமானவர், யாரும் அவரோடு பழக மாட்டார்கள். அப்படியான ஒரு தோற்றம். ஆனால் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே இருப்பார், அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய நாவ் அல்லாஹ்வுடைய zikரால் திளைத்திருக்கும். எப்பொழுதுமே அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு அடியான். தொழுகைக்கு முதல் சப்பில் இருப்பார், 2வது 3வது சப்பில் சொல்லக்கூடியவர் அல்ல ஜுலைபீப். முதல் சப்பில் சொல்லக்கூடியவர் 5 நேர தொழுகைக்கும் முதல் சப்பில் இருப்பார். யுத்தம் என்று வந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தால், யுத்தத்தில் பல அணிகளில், பல சப்களில் முதல் அணியில் முதல் சப்பில் இருப்பார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அதிகம் நேசித்தார்கள். ஜுலைபீபை பார்க்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், எப்பொழுது திருமணம் செய்வீர்கள்? யா ஜுலைபீப் அல்லா தஸவ்வஜ், ஜுலைபீபே திருமணம் செய்ய மாட்டீர்களா? ஒரு வாலிபரை நாம் கண்டால், திருமண வயதிற்கு நெருக்கமான ஒரு வாலிபரை கண்டால், நாம் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி, எப்ப கல்யாணம்? இதைதான் ரசூலுல்லாஹ் ஜுலைபீபை பார்க்கும் போதெல்லாம் கேட்கிறார்கள்.
அல்லா தஸவ்வஜ், எப்போது திருமணம், எப்ப கல்யாணம்? ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுக்கு அடிமனதில் ஆழமாக பதிந்திருந்தது, எனக்கு யார் கொண்டு வருவார்கள்? என்னை யாருமே மதிப்பதில்லை, என்னை யாருமே அவர்களோடு கூட்டு சேர்ப்பதில்லை, எனக்கு யார் கொண்டு தருவார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணக்கூடிய ஒவ்வொரு நேரமும் கேட்பார்கள், எப்போது திருமணம்? திருமணம் செய்யவில்லையா? அதற்கு ஜுலைபி சொல்வார், வமன் யுஸவ்விஜுனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு பொன் தர யார் இருக்கிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டார்கள். ஒரு அன்சாரியுடைய வீட்டை காண்பித்தார்கள். இந்த வீட்டுக்கு சென்று பெண் கேளுங்கள், நான் சொன்னதாக சொல்லி கேளுங்கள், உங்களுக்கு பெண் கிடைக்கும். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரியுடைய வீட்டை தட்டினார்கள். கதவை திறந்தார். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார் என்று முதலாவது சலாத்தை எத்தி வைத்து விட்டு சொன்னார், ரசூலுல்லாஹ் உங்களுடைய மகளை திருமணம் பேசுமாறு என்னை அனுப்பி வைத்தார்கள். அந்த அன்சாரி சஹாபி பார்த்தார், ஜுலைபி ஏழ்மையானவர், அலங்கோலமானவர், என்னுடைய மகளை இவருக்கு நான் திருமணம் செய்து கொடுப்பதா? முடியாது என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி அனுப்பி வைத்தார். ஜுலைபி வந்தார் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் தானே எனக்கு பெண் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக வந்தார்கள் அந்த அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு. அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம், ரசூலுல்லாஹ் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்டார்கள். யாருக்கு? ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுக்கு. அவர்களுக்கு சங்கடமாகிவிட்டது. கேட்பது யார்? ரசூலுல்லாஹ். அதுவும் ஜுலைபிக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு சொல்கிறார்கள். அந்த அன்சாரி சஹாபி சொன்னார், என்னுடைய மனைவியிடம் மஷூரா செய்துவிட்டு வருகிறேன். கணவனும் மனைவியும் வீட்டுக்குள் இருந்து மஷூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிவு செய்கிறார்கள், எங்களுடைய பிள்ளையை ஜுலைபிக்கு முடித்து கொடுக்க கூடாது. அவருக்கு எந்த வசதியும் இல்லை, தங்குவதற்கு வீடு கூட இல்லை, பார்ப்பதற்கு அலங்கோலமானவர், அசிங்கமானவர். எங்களுடைய மகளை இப்படி ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், முடியாது என்று ரசூலுல்லாஹ்விடம் சொல்வோம். முடிவு செய்கிறார்கள். மகள் வருகிறாள் அந்த இடத்திற்கு. அத்துருத்தூன அலா ரசூலில்லாஹி அம்ரா, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையா நீங்கள் மறுக்கிறீர்கள்? திருமணம் பேசி வந்திருப்பது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு முடியாது என்று எப்படி சொல்ல போகிறீர்கள்? வல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவரை திருமணம் செய்வேன் என்று அந்த பெண் சொல்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அழைப்பு வருகிறது, எல்லாரும் ஜிஹாதுக்கு தயாராகுங்கள், யுத்தத்துக்கு தயாராகுங்கள். ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் இப்பொழுதுதான் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெண் கொடுக்க யாருமே இல்லை. இப்பொழுதுதான் திருமணம் நடந்திருக்கிறது. சந்தோஷமான வாழ்க்கை அவர் ஆரம்பித்திருக்கிறார். இப்போது யுத்தத்திற்கு வருமாறு ரசூலுல்லாஹ்விடமிருந்து அழைப்பு வருகிறது. எப்போதும் யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டால் முதல் சஃபில் முதல் ஆளாக இருப்பவர் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தானே. மகனுடைய கழுத்தை அறுக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தந்தை மகனுடைய கழுத்தில் கத்தியை வைக்கிறார். யோசித்து பாருங்கள் அந்த கட்டத்தை. எங்களுடைய மகனோ மகளோ ஐசியூவில் இருந்தால் டாக்டர்ஸ்மார்கள் கை விரிக்கிறார்கள்.
இந்த கட்டத்தில் எங்களுடைய பதட்டம் எப்படி இருக்கும்? ஒரு இடத்தில் நிம்மதியாக அமர்ந்திருப்போமா? பதறுவோம், அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருப்போம், கண்ணீர் வடிப்போம். இந்த கட்டத்தில் டாக்டர்ஸ்மார்கள் வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைக்கு எல்லாமே சுகமாகிவிட்டது, அவர் சுகம் பெற்று விட்டார், வீட்டுக்கு கூட்டி போகலாம் என்று சொன்னால் எப்படி ஒரு சந்தோஷம் வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அறுப்பதற்காக யோசிக்காமல் கத்தியை வைக்கிறார். ஆனால் அந்த கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்தை அறுப்பதற்கு மறுத்தது. முஃபஸ்ஸிரூன்கள் பதிவு செய்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படவில்லை. கோபத்தில் அந்த கத்தியை ஒரு கல்லில் அடித்தார்கள். கல் இரண்டாக பிளந்தது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு செம்மறி ஆட்டை அருளினான். அதை அறுத்து பலியிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மகனை திருப்ப கொடுத்தான். அந்த நேரத்தில் அவர் பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் முழு உம்மத்தும் பெருநாளாக கொண்டாடட்டும் என்று ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுக்கு சோதனை. திருமணம் முடித்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அழைப்பு வருகிறது, யுத்தத்துக்கு தயாராகுங்கள். ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை முன்னிறுத்தி யுத்தத்துக்காக முதல் ஆளாக கிளம்பி சென்று முதல் சப்பில் இருந்தார். யுத்தம் நடக்கிறது, கடுமையான யுத்தம். பலர் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஷுஹதாக்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய உடல்களை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஒரு மைதானத்தில் நடந்த யுத்தம். அங்கு கொலை செய்யப்பட்டவர்களில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் முஸ்லிம்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய உடலை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஹல் தஃகிதூன மின் அஹத், யாரையாவது நீங்கள் மிஸ் பண்ணுகிறீர்களா? யாரையாவது காணமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், புலான் புலான், இன்னார காணல்ல என்று சொன்னார்கள். சொல்லி சொல்லி தேடினார்கள். ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்டார்கள், ஹல் தஃகிதூன மின் அஹத், வேறு யாரையாவது மிஸ் பண்ணுகிறீர்களா? வேறு யாராவது இல்லையா? சஹாபாக்கள் சொன்னார்கள், புலான் இன்னார காணல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அஃகிது ஜுலைபீபன், நான் ஜுலைபீபை மிஸ் பண்ணுகிறேன். ஜுலைபீப் எங்க? அவர் ஹயாத்தோடு இருக்கும் போது அவருக்கு பக்கத்தில் நிற்பதற்கு கூட யாரும் விரும்ப மாட்டார்கள். யாரும் அவரோடு பேசுவதை கூட விரும்ப மாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் உலக அளவில், உலக அந்தஸ்தில் ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர், அவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜுலைபீப் எங்க? சஹாபாக்கள் தேடுகிறார்கள். கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷுஹதாக்களுக்கு மத்தியில், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் ஜுலைபீபை தேடுகிறார்கள். மண் அவரை மூடி இருக்கிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சூழாக அவரை சுற்றி 7 முஸ்லிம் அல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், கதல சபஅதன் ثم قتلوا, இவர் 7 பேரை கொலை செய்துவிட்டு வஃபாத்தாக இருக்கிறார். இவர் 7 பேரை கொலை செய்தார். அவர்கள் இவரை வெற்றி கொலை செய்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் 7 பேரை அவர் கொலை செய்துவிட்டு அவர் ஷஹீதாகி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரத்தினால் ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஜனாசாவை தூக்கினார்கள். சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின், ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த பூமியில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை.
ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து வைத்தார்கள். அவர் வஃபாத்தாகியதற்கு பின்னர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை தூக்கி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹாதா மின்னி வான மின், நான் இவரை சார்ந்தவர், அவர் என்னை சார்ந்தவர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டு கவலையாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா? நான் கொலை செய்யப்பட்டு நான் ஷஹீதாகி நீங்கள் எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க கூடாதா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் வாழக்கூடிய காலமாக ஏழ்மையானவர், அடிமட்ட ஏழை, அணிவதற்கு ஆடைகள் இல்லை, காலணிகள் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, அப்படியாப்பட்ட ஏழ்மை. அதுவும் பார்ப்பதற்கு அசிங்கமானவர், அலங்கோலமானவர். ஆனால் தக்வாவில், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தில் அனைவர்களை விட மேலோங்கியவராக இருந்தார். தக்வாவில், கஷியத்தில் உச்சத்தை தொட்டிருந்தார். சிலர் அப்படிதான் பார்ப்பதற்கு விளங்க மாட்டார்கள், பார்ப்பதற்கு ஒரு ஏழை, பார்ப்பதற்கு ஒரு பரதேசி. ஆனால் அல்லாஹ்வுடைய பயமச்சத்தில், இறை விசுவாசத்தில், ஈமானில் மேலோங்கியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறாரோ அவர்தான். பணத்தை வைத்தோ, உலக அந்தஸ்துகளை வைத்தோ, குடும்ப வம்சாவளிகளை வைத்தோ ஒரு நாளும் நாம் கண்ணியமானவர்களாக மாறிவிட மாட்டோம். அல்லாஹ்வுடைய பயம், அச்சம், தக்வா எந்த அளவு உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மேன்மையானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா ஃபரக பைன அரபியின் வலா அஜமியின் வலா அபியத வலா அஸ்வத் இல்லா பித்தக்வா. அரபி, அஜ்மி, கருப்பன், வெள்ளையன், இவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. தக்வா யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் மேலானவர். ஒரு அஜமியை விட அரபி கண்ணியமானவர் அல்ல. கருப்பனை விட வெள்ளன் அழகாக இருப்பான், தோற்றம் அழகாக இருக்கும். ஆனால் யார் தக்வாவினால், அல்லாஹ்வுடைய பயமச்சத்தினால் மேலோங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறப்பானவர்கள். அவர்கள் கருப்பர்களாக இருந்தாலும் சரி, அஜமிகளாக இருந்தாலும் சரி, உலக அமைப்பில் எந்த தோற்றத்தில், எந்த வம்சாவளியை சேர்ந்தவர்களாக, எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் தக்வாவை கொண்டுதான் அவர்களுக்கு கண்ணியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவிக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பா, யா அல்லாஹ், கைறுகளை இந்த பெண்ணுக்கு கொட்டுவாயாக. வலா தஜஅல் ஐஷஹா கத்தன் கத்தா, இவருடைய வாழ்க்கையை கஷ்டமான வாழ்க்கையாக ஆக்கிவிடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவில் பெண்களில் பெரும் செல்வந்த பெண் என்றால் ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவிதான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய மனைவிக்கு கொடுத்தான். ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய மனைவி ஐத்தாவில் இருக்கிறார்கள். ஐத்தா முடிந்ததும் பல இடங்களில் இருந்து பல சஹாபாக்கள் திருமண பேச்சுவார்த்தைக்காக வருகிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, உலக ஸ்டேட்டஸை வைத்து, உலகத்தினுடைய அந்தஸ்தை வைத்து, வம்சாவளியை வைத்து, பணபலத்தை வைத்து யாரும் யாரை விடவும் சிறந்தவர்களாக ஆகிவிட மாட்டோம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய இறையச்சம், தக்வா அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் கண்ணியமானவர், அவர்தான் சிறப்பானவர், அவர்தான் பாக்கியசாலி.
எனவே தக்வாவை, இறையச்சத்தை ஜாதாக கட்டுச்சாதனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். மௌத்து வரை தக்வாவில் நாம் பயணம் செய்வோம். ஜாஹிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சஹாபி. பிசினஸுக்காக மதீனாவுடைய பஜாருக்கு வருவார். மதீனாவுக்கு அவர் வரும் பொழுது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பால் கட்டி, நெய், அது போன்ற சாமான்களை ரசூலுல்லாஹுக்கு ஹதியாவாக கொண்டு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியா கொடுக்கப்பட்டால் ரசூலுல்லாஹ் பதிலுக்கு ஹதியா கொடுப்பார்கள். இது அவருடைய வழக்கம். ஜாஹிர் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து பிசினஸ் செய்துவிட்டு அவருடைய கிராமத்துக்கு திரும்பும் போது மதீனாவில் இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய ஈச்சப்பழம், அது போன்ற ஹதியாக்களை ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புவார்கள். ஜாஹிர் ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் மதீனாவுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை தேடி வந்தார்கள். வீட்டில் ரசூலுல்லாஹ் இல்லை. மஸ்ஜிதுக்கு போனார்கள். மஸ்ஜிதிலும் ரசூலுல்லாஹ் இல்லை. நேராக பஜாருக்கு வந்தார். பிசினஸ் செய்து கொண்டே இருக்கிறார். பகலுடைய நேரம், கடுமையான வெயில், உடம்பில் வியர்வை வடிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஜுப்பாவில் வியர்வையோடு உடம்பில் ஒட்டிருக்கிறது. அவர் பார்ப்பதற்கு அலங்கோலமான ஒரு சஹாபி, அசிங்கமானவர், நீக்ரோ அடிமையை போன்றிருப்பார். பகலுடைய நேரம் பிசினஸ் செய்கிறார். உடம்பில் வியர்வை வடிகிறது. ஜுப்பா உடம்போடு ஒட்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பின்னால் வந்து கட்டி பிடித்தார்கள். அவருக்கு தெரியாது என்ன யார் பிடித்திருக்கிறார். மன்ஹாதா அர்சினி, மன்ஹாதா, யார் இது, விடு விடு என்று கொஞ்சம் அங்கே இங்கு ஆகிய திரும்பி பார்க்கிறார். இறுக்கி பிடித்திருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சந்தோஷத்தில் அவருடைய முதுகை ரசூலுல்லாஹுடைய நெஞ்சில் சாய்த்து கொண்டார். ஜாஹிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹை புன்முறுவலோடு சந்திப்பார், சிரித்த முகத்தோடு சந்திப்பார். ரசூலுல்லாஹ் அவர்களும் ஜாஹிர் ரலியல்லாஹு அவர்களை அதிகம் நேசித்தார்கள். ஜாஹிர் ரலியல்லாஹு அவர்களோடு ஜோக் பண்ணுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மையஸ்ரி ஹாதல் அபத், இந்த அடிமையை யார் வாங்க தயார்? ஜோக் பண்ணுவதற்காக சொல்வார்கள். ஜாஹிர் சொல்வார், யா ரசூலல்லாஹ், இதன் தஜிதுனி காசிதா, என்னை நீங்கள் அடிமையாக விற்பனை செய்தால் ஆக விலை குறைந்தவனாக இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்படி சொல்ல வேண்டாம் ஜாஹிர், அன்த இன்தல்லாஹி கால், நீ அல்லாஹ்விடத்தில் விலை உயர்ந்தவன், அப்படி சொல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தோற்றம் எப்படியும் இருக்கலாம், உலக அமைப்பில், உலக செல்வத்தில் எப்படியும் இருக்கலாம். அல்லாஹுடைய பயம் அச்சத்தினால் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணியமானவர்களாக இருப்பதும் கண்ணியம் அற்றவர்களாக இருப்பதும். எனவே தக்வாவை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஜாதாக கட்டுச்சாதனமாக இருப்போம். மௌத்து வரை தக்வாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வாழ்ந்து காட்டிய முறை பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நாம் வெற்றியாளர்கள். சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத் எங்களுடைய ரூஹை கைப்பற்ற வரக்கூடிய நேரம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் இல்லாமல், தக்வா இல்லாமல், ஏனோ தானோ என்றே பாவங்கள் செய்து கொண்டே, தொழுகைகளில் முன்பின் செய்து கொண்டே, தொழுகைகளை கபா செய்து கொண்டே நாம் உலகத்தில் வாழ்ந்தால், அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்தால், கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் கத்தினாலும் கதறினாலும் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். ஒரு ஊசி ஓட்டையால் யானைக்கு எப்படி போக முடியாது, அதே போன்றே சக்கராத்துடைய நேரத்தில் கதறக்கூடியவனுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். சக்கராத்தில் இருக்கும் போதே பொதுவான மனிதர்களுக்கு
தெரியாதது எல்லாம் எங்களுக்கு தெரியும், மலக்குமார்கள் தெரிவார்கள். அந்த நேரத்தில் கதறுவோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு தக்வாவோடு இந்த பூமியில் வாழ்ந்து வஃபாத்தாகுவோம். நிச்சயம் நாம் தக்வாவோடு வாழ்ந்தான், இறையச்சத்தோடு வாழ்ந்தான், உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றியாளர்களாக மாறுவோம். எனவே ரப்பல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கண்ணே மிக்க எஜமானே, யா அல்லாஹ், நாம் பாவிகள் ரப்பே, தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் ரஹ்மானே. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களில் இருந்து அடிமனதால் தௌபா செய்கிறோம் ரப்பே. எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. இதற்கு பின்னர் எந்த ஒரு பாவங்களையும் நாம் செய்ய மாட்டோம் ரஹ்மானே. இதற்கு பின்னர் எந்த ஒரு பாவங்களையும் நாம் செய்ய மாட்டோம் ரப்பே. எந்த ஒரு பரவான கடமைகளையும் விடமாட்டோம் ரப்பே. வாக்குறுதி தருகிறோம் ரப்பே, வாதா செய்கிறோம் ரப்பே. இந்த வாதாவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை என்னுடைய மௌத் வரை எங்களுக்கு நசீபாக்குவாயாக ரப்பே. தௌபாவுடைய மௌத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக ரப்பே. கடைசி நேரத்தில் பாக்கியசாலிகளாக வஃபாத்தாகக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே. ரஹ்மானே, அவருடைய வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் பெறக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தினால் ஹவ்துல் கௌஸரில் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே. ரஹ்மானே, மஹ்ஷருடைய மைதானம் தலைக்குடியும் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக ரப்பே. சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை எங்களுக்கு தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக ரப்பே. உனது லிகாவை, முனாஜாவை சுவர்க்கத்தில் எங்களுக்கு நசீபாக்க ரப்பே. ஒவ்வொரு நாளும் பல முறைகள் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த சிறிய துஆவை உனது தரிப்பெரும் கிருபையினால்